ஓம் முருகா போற்றி. ஓம் சரவணபவ. என் அன்பு பிள்ளையே, நீ சுபக்ஷமாக வாழப்போகிறாய் என்ற செய்தியை உன்னிடம் சேர்க்கவே சந்தோஷமாக நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன். ஆனால் நீயோ மனதை போட்டு குழப்பிக்கொள்கிறாய். என் வாழ்க்கை இப்படியே போகிறதே, என் விதி இப்படியாகிவிட்டதே, என் சந்தோஷத்தை காண முடியாதா என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். என் கண்ணே, வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ என்றைக்காவது யோசித்திருக்கிறாயா? கடந்து போன காலங்களை கழித்து கொண்டிருக்கிறாய். கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விடுவதும், எதிர்காலத்தை எண்ணி கனவு காண்பதைப் போலவும் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்காலத்தை ஒரு நொடியேனும் வாழ்ந்து பார். அப்படி நீ ருசிக்க ஆரம்பித்தால், அப்படி உன் வாழ்க்கையில் வெறுமையும் வெறுப்பும் நீ உணர்ந்திருக்க மாட்டாய். சற்று யோசித்து பார். வாழ்க்கையில் நீ நினைத்த எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் சுவை எப்படி இருக்கும்? அதன் பின் உன் வாழ்க்கை எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. எளிமையாக கிடைக்கும் எதுவும் உன் வாழ்வில் நிலைக்காது. எளிமையாக கிடைத்து விட்டால் அதன் மதிப்பை உன்னால் உணர முடியாது. நீ நினைப்பதில் எல்லாம் நன்மையும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவை எல்லாமே நீ நினைத்த மாத்திரத்தில் உன் கையில் கிடைத்து விட்டால் நீ திருப்தி அடைவாய், சந்தோஷமும் மகிழ்வாய். ஆனால் அது உனக்கு பாதகமான விளைவுகளை கொடுக்கும்போது அதை நீ தானே அனுபவித்து ஆக வேண்டும். சற்று பொறுமையாக இருந்து கொண்டால் நீ என்னிடம் கேட்டவற்றில் ஏதாவது பாதகமாக இருந்தால் அதை உனக்கு சாதகமாக மாற்றி என் பரிபூரண ஆசைகளுடன் உன்னிடம் தருவேன். முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் அப்பா? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியாகிவிட்டது? என்னால் மட்டும் எதையும் சாதிக்க முடியாமல் போய்விட்டதே என்று என்னிடம் முறையிடுவதை நிறுத்து. உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது, ஆனால் அதை செயல்படுத்த உனக்கு தெரியவில்லை. நான் உன்னை திறமைகள் நிறைந்த, நற்குணம் கொண்ட, அன்பு நிறைந்த பிள்ளையாகத்தான் இவ்வுலகில் படைத்தேன். நீயும் சாதிக்க பிறந்த என் பிள்ளைதான். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்னும் ஒன்றினையே நினைத்து அதிலேயே தேங்கி நின்று முன்னேறாமல் அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நின்று கொண்டேதானே இருப்பாய். நேரங்கள், நிமிடங்கள் போய்கொண்டேதானே இருக்கும். முதலில் உனக்கு எது தேவை, எது தேவையில்லை என்று பட்டியலிடு. உனக்கு எது தேவை என்று நினைக்கிறாயோ அதை முன்னே நிறுத்து. அதற்கான முக்கியத்துவத்தை கொடு. அதற்கான உழைத்து போராடு. உனக்கு தேவையில்லாதவற்றை, உனக்கு வலிகளை கொடுப்பவற்றையும் பற்றி கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது கண்ணே. எல்லாவற்றையும் தாண்டி வரும்போதுதான் உனக்கான சிறந்த எதிர்காலம் நீ அடைய முடியும். நீ நினைத்த எதிர்காலமும் உன் மனம் விரும்பும் எதிர்காலமும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீதான் இருந்த இடத்தில் இருந்து நகராமல் நிற்கிறாய். முதலில் உன் பயணத்தை தொடங்கினால்தானே நீ சேரும் இடத்தை அடைய முடியும். பயந்து கொண்டும் தயங்கிக் கொண்டும் இருக்காதே. பயத்தின் முடிவில்தான் துணிச்சல் பிறக்கும். கஷ்டம்தான் நீ இஷ்டத்தை அடைய வழிவகுக்கும். நீ முயற்சி மட்டும் செய். உன்னை நான் வெற்றி அடைய செய்கிறேன். தயங்காமல் தைரியமாக போராடு. உன்னுடன் நான் இருக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாகவே இரு என் செல்லமே. நான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே கண்ணே. யாம் இருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.